ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான திருநெல்வேலி ஸ்டைல் சோளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். கொட்டும் பனி மாயம் நீ கூடிவேல் சாயம் நீ துள்ளி விழ ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு பொட்டேட்டோ, ஒரு 3 கேரட்ஸு, அப்புறம் 10 to 12 பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. உங்களுக்கு ஃப்ராசனாக இருந்துச்சுன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சு ஸோ அந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காவும் சேர்த்தா இதில் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ மீன்வைல் நான் பருப்பையும் நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். அப்புறம் வந்துட்டு நம்ம காரத்துக்காக ஒரு மசாலா வந்துட்டு அரைக்க போகிறோம். நான் வந்துட்டு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கான இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டே தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கடுகு, உளுந்து, ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ மீன்வரை காய்கறி வெந்துருச்சு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டே தேங்காய் எண்ணெயும் இதுதான். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு இப்போ வந்துட்டு வேக வச்ச பருப்பையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகட்டும். ஸோ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 கப் திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ இது சேர்த்துட்டு வந்துட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். நான் கார்னிஷிங்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சொதி குழம்பு ரெடி. இது வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.